சென்னை வடபழனி பணிமனையிலிருந்து 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவபிரகாஷ், விவரங்கள். வணக்கம் சுபா. இன்று நடைபெற்றுக் கொண்டிருந்த போக்குவரத்து தொழிலாளர்களின் அந்த வேலை நிறுத்த போராட்டத்தின் காரணமாக இந்த வடபழனி பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் கிளம்புமா என்ற ஒரு கேள்வியுடன் தான் மக்கள் இந்த பேருந்து நிலையத்துக்கு வந்திருந்தனர். ஆனால் இன்று வழக்கம் போல இங்கிருந்து போதுமான அளவிற்கு பேருந்துகளானது இயக்கப்படுகிறது. அதாவது கிட்டத்தட்ட வழக்கமாக இந்த பேருந்து நிலையத்திலிருந்து 158 பேருந்துகள் மொத்தமாக இங்கிருந்து இயக்கப்படுகின்றன. அதில் இன்று காலை 4 மணி முதலாக தற்போது 6:30 மணி நிலவரப்படி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் கிளம்பியிருக்கின்றன. சரியாக சொல்வதென்றால் 108 பேருந்துகள் இந்த பணிமனையில் தற்போது மக்கள் பயன்பாட்டிற்காக கிளம்பி இருக்கின்றன. இங்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் எந்தவித பிரச்சனையும் இன்றி அவர்கள் பேருந்துகளில் ஏறி செல்வதற்கு ஏதுவாக இங்கு காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அதே சமயம் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் CITU ஆகிய சங்கத்தை சேர்ந்தவர்களும் இந்த இடத்தில் இங்கு குவிந்திருக்கின்றனர். அவர்களை பொறுத்தவரையிலும் எங்களுடைய 6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அதிலும் மிக முக்கியமாக போக்குவரத்து தொழிலாளர்களிடம் பிடித்தம் செய்யப்பட்ட DAPF உள்ளிட்ட அந்த பணப்பலன்களை உடனடியாக அளிக்க வேண்டும். அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் தான் எங்களுடைய வேலைநிறுத்த போராட்டத்தை நாங்கள் கைவிடுவோம் என்று கூறி தற்போது அவர்கள் புரிந்திருக்கின்றனர். ஆனால் இவர்கள் பேருந்துகளை இயக்குவதற்கு எந்த விதத்திலும் இடையூறாக இல்லாத காரணத்தினால் காவல்துறையினர் பேருந்துகளை மட்டும் சரியான நேரத்திற்கு மக்களுக்கு தேவையான அளவிற்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றனவா, அந்த பேருந்துகளை ஓட்டக்கூடிய பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மற்றும் மாநகர பேருந்துகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பேருந்துகள் பணிமனையிலிருந்தும் அதே போல பேருந்து நிலையத்திலிருந்தும் செல்வதற்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் தற்போது செய்து கொடுத்துக் கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.